தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, மேடை மீது இருக்கும் வீட்டில் இருக்கும் எல்லா என்னுடைய பெருமை மிக்க காங்கிரஸ் தலைவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய அன்பு காங்கிரஸ் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் இங்க இருக்க தலைவர்கள் பேச போறாங்க. ஆனா சில கதைகளை, ஒரு குட்டி கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது இந்த ஓட்டு திருட்டு, இது இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதாவது இவிஎம் பத்தி ரொம்ப நாள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம். இது சரியில்லை, இதை பாருங்க, இதை சரியில்லை பாருங்க. ஒரு தடவை நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, எங்க கிட்ட எந்த குறையுமே கிடையாது, நீங்க எப்படி பார்த்தாலும் எங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்க முடியாது, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. இதே பதிலை திரும்ப 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 நமது தலைவர்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டே வந்தாங்க. நம்மளும் வேற வழி இல்லாம திரும்பி வந்துருவோம். அப்போ கர்நாடகா எலெக்ஷன் நடந்தது. அப்போ இதே மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சில ஒரு விஷயம் ஏற்பட்டது. இப்போ இல்ல, இந்த மாநில தேர்தல் நடக்கும் பொழுது. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரு நியூஸ் வந்தது. கர்நாடகால இருக்கிற அந்த பிபிஎம்பின்னு சொல்லப்படுற கார்பரேஷன் ஒரு ஏஜென்சியை அமிச்சு வீட்டுக்கு வீட்டு போய் சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே எடுக்கிறாங்கன்னா, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்ற ஒரு சர்வே. அதை யார் எடுக்கிறாருன்னு கேட்டா ஒரு தனியார் ஏஜென்சி. அப்போ இது பெரிய விஷயமாச்சு. நாங்க இந்த தனியார் ஏஜென்சி யாருன்னு பார்க்க போனா, அது ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த, ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு தனியார் ஏஜென்சி. சிலுமேன் பேர் அதுக்கு. இது யாரா உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை பாக்குறீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி, அப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த சிலுமை ஏஜென்சி என்ன பண்றாங்கன்றதை தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது, இது ஏதோ ஒரு இடத்துல வாக்குகளை மாற்றி அமைப்பதற்காக ஏற்படும் முயற்சி அப்படின்றது தெரிய வந்தது. உடனே அதை நிறுத்தி அந்த எலெக்ஷன் ரோலை மறுபடியும் ரிவைஸ் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இதை இவங்க ஆர்கனைஸ்டாவே பண்றாங்க. இப்ப பிஜேபி இந்த வாக்கு திருட்டை, ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றதன் மூலம் ஆர்கனைஸ்டாவே பண்றாங்கன்றது அப்பவே வெளிப்பட்டது. இதே மகாதேவபுரா ஏஜென்சி தான் இன்னைக்கு, இந்த கான்ஸ்டிடுவன்சி தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அத ஓட்டர் லிஸ்ட எடுத்து, எந்த எலெக்ஷன் கமிஷன் எங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல, ரொம்ப சரியா இருக்கும்னு சொன்ன இடத்துல அந்த ஓட்டர் லிஸ்ட எடுத்து ஒரே ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தா 6 லட்சம் ஓட்டுல 1.5 லட்சம் ஓட்டு இப்படி ஓட்டையாவே இருக்குது, ஓட்டு இல்ல ஓட்டையாவே இருக்குது. அப்படின்ற விஷயத்தை நாட்டுக்கே தலைவர் காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ வாயே திறக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்து பேப்பர் படிச்சீங்கன்னா, அதே கர்நாடகால இன்னொரு ஒரு கேஸ் ஆலந்துல இருந்து வருது. அதாவது நம்மளுடைய கேண்டிடேட் 600 ஓட்டுல தோக்குறாரு. அப்பவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, 6000 ஓட்டை எங்களுடைய ஓட்டரை இவங்க கடைசி நேரத்தில் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்தாங்க? ஓட்டுகளை நீக்க வேண்டும் என்று ஃபார்ம் 7 கொடுத்திருக்காங்க. யாரோ பேர்ல கொடுத்திருக்காங்க, யாரோ பேர்ல கொடுத்திருக்காங்க. அந்த போட்டவங்களுக்கும் அது தெரியல, ஓட்டு போனவங்களுக்கும் அது தெரியல. சரி, இதெல்லாம் தோத்துட்டோம், பரவாயில்ல, இதை பத்தி என்கொயரி பண்ணுங்கன்னு என்கொயரி பண்ணா இது வருது. அந்த என்கொயரி பண்ற சிஐடி எலெக்ஷன் கமிஷனர் டேட்டா கேட்கறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கொடுங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்தில் கடந்த 10 வருடமாக இல்ல அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்கனைஸ்டு வேலை இவங்க ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஹரியானால நடந்ததும் சரி, மகாராஷ்டிரால நடந்ததும் சரி, இதையெல்லாம் தாண்டி, இந்த ஓட்டு மேனிபுலேஷன் எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிட்டு இருக்கு. இவங்க கேட்பாங்க, அப்ப நீங்க ஜெயிக்கும் போது நான் சொல்றேன், அதையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம், நீங்க பண்ற அந்த கோல்மாலையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம். அப்ப நீ கோல்மாலை பண்ணாம இருந்தா இந்நேரத்துக்கு அரசாங்கமே நமது அமைந்திருக்கும். தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி அவர் அந்த ஒரு பிரசன்டேஷன்ல காட்டினாரோ, இதை நாம் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் காட்ட வேண்டும். எல்லாத்தை விட முக்கியமான இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கூட இது. இன்னைக்கு நம்மளுடைய தலைவரின் ஒரு கட்டளையால் ஏற்பட்டிருக்கும் இந்த கிராம கமிட்டிகள் நாளையில இருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட கையிலேயே வச்சுட்டு தூங்கணும். நமக்கு தெரியாம ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பேரும் மாற முடியாதபடி நாம் கிராம கமிட்டிகளை அமைக்க வேண்டும். இது நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக எனது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொந்தங்களுக்கு நான் இதை ஒரு அன்பு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். அதனால என்னுடைய
முழுமையான ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கட்டமைப்பை நாம் சரியாக கிராம லெவல்ல ஏற்படுத்தணும். இவர்களுடைய எல்லா விதமான கோல்மாலையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் கிராமந்தோறும் இவர்கள் செய்யும் இந்த அநியாயத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வாக்கு திருட்டு என்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல, நம் அதிகாரத்தின் திருட்டு, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் திருட்டு, நம் அமைதியின் திருட்டு, நம் குடும்பங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு, மதங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு. இதை இப்படிதான் பார்க்கணும். இதை வாக்கு திருட்டா பார்க்காதீங்க. தயவு செய்து இந்த மாநாடிற்கு அப்புறம் பட்டி தொட்டி தூரம், பட்டி தொட்டி எல்லாமே நாம் இந்த வாக்கு திருட்டை பத்தி பேச வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு எந்த பிஜேபி காரனும் நாங்க இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம், இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம்னு மார்தட்டி பேசும் பொழுது இது திருடிய அரசாங்கம் என்பதை நாம் எல்லா பக்கமும் ஒழிக்க வேண்டும் என்று உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கொண்டு இதை எல்லா இடத்திலும் இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள் என்ற மறுபடியும் உங்களிடம் இந்த வாக்கு திருட்டை பத்தி இன்னும் கூர்மையாக என்ன சொல்றாரு தலைவர், என்ன சொல்றாருன்றதை பார்த்து கூர்மையாக இது எல்லா பக்கமும் கொண்டு போன்றோம் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் உங்களிடம் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.